வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான செங்கோட்டையன் அவர்களும் வேலுமணி அவர்களும் கொடநாடு வழக்கில் சம்பந்தமான அனைத்து ஆதாரத்தையும் சிபிஐ துறை அலுவலகத்திடம் கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழ உள்ளதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு கூட செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மோதல் தான் இதற்கு காரணம். எடப்பாடியால் அதிமுக தேய்மானம் அடைந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அதிமுகவில் தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதுதான் மக்கள் மத்தியில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய பெயர் கெட்டுவிட்டதாகவும் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவர்கள் தற்பொழுது அவர்களுக்குள்ளே ஆலோசனை நடத்தி எடப்பாடியை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தகவல் ஒன்று எடப்பாடிக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக ரகசிய தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் யாரையெல்லாம் கொண்டு வந்து கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்தார், 2 காவலாளிகள் கொலை செய்யப்பட்டது எப்படி, கேரளாவில் இருந்து கூலிப்படைகளை கைது செய்த சிபிஐ துறையினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுகவின் முக்கிய நபர்கள்தான் இதற்கு காரணம், அதற்கு மேல் எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டார்கள். தற்பொழுது இன்னும் ஒரு ஆதாரம் மட்டும் கிடைத்தால் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கைது செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சிபிஐ துறையினருக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி பற்றியான தகவல்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் சாலை ஊழல் வழக்கு, மறுபக்கம் சிபிஐ துறையினர் கொடநாடு வழக்கை விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில் எங்கு திரும்பினாலும் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கொடநாடு வழக்கின் இறுதி கட்டம் எட்டியிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சில ஆவணங்கள் சிபிஐ துறை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை விசாரணைக்காக சிபிஐ துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் இன்று மாலை இந்த அழைப்பு ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு பங்களாவிற்கும் சம்பந்தமான அனைவரும் இதில் சிக்குவார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது, தேய்மானம் அடைந்து அதிமுக தோல்வியை தான் வழிவகுத்து கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.